Hello friends, வணக்கம் and welcome to Sanjai Amma Samayal. இன்னைக்கு நம்ம Mudakathan Keerai soup எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கீரை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். தக்காளி செடி மாதிரி இருக்கும். இது வந்து கொடி மாதிரி படர்ந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து பச்சை கலர்ல முக்கோண வடிவுல ஒரு காய் இருக்கும். வெளியில பார்க்கிறதுக்கு பலூன் மாதிரி இருக்கும். உள்ள வந்து பச்சை கலர்ல உருண்டையா ஒரு காய் இருக்கும். இந்த கீரையை வந்து நம்ம துவையல் அரைச்சு சாப்பிடலாம், சூப் பண்ணி சாப்பிடலாம், ரசம் வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் தோசை மாவில் கலந்து தோசையாக கூட செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே நல்லது. நம்மளோட சளி, இருமல், அதுக்கப்புறம் கால் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து 3 பேர் குடிக்கக்கூடிய அளவுக்கு நான் கீரை பறிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இதோட இலைகளெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம் அந்த காம்புலேருந்து. இப்போ வந்து நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன். இந்த காம்பை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், லைட்டாக இடித்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கீரையை மட்டும் சேர்க்க போகிறேன். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கான கீரையை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க மற்ற பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு மிளகு, இது ரெண்டையுமே நல்லா லைட்டாக 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன தக்காளி பழம், அப்புறமா நம்ம அந்த கீரையை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். நான் வந்து 3 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் இன்றைக்கி சூப் பண்ண போகிறேன். அதனால் இன்றைக்கி ஒரு 4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த 4 கிளாஸ் அளவு தண்ணி வந்து 3 கிளாஸாக வற்றி வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சா போதும். இப்போ ஒன்று ஒன்றா எல்லா பொருளையும் சேர்த்துடலாம். முடக்கத்தான் கீரை நல்லா கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து மிளகு, சீரகம், அதுக்கப்புறமா வந்து நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம், ஒரு சின்ன தக்காளி பழம் போதும், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டு, பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த 4 கிளாஸ் அளவு தண்ணி வந்து 3 கிளாஸாக வற்றி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் எல்லாம் சூடாக இருக்கும்போது கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா நார்மலாக நம்ம வெஜிடபிள் சூப் குடிக்கும்போது எந்த டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும், ஆனால் குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கொதிக்கட்டும். சளி, இருமல், இடுப்பு வலி, முதுகு வலி இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சு குடிச்சிட்டே வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதிகமாக மூட்டு வலி, கை கால் வலி இருக்கும். உடம்புல வந்து அங்கங்கே வந்து யூரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகி அது வந்து அதிகமான வலியை வந்து ஏற்படுத்தும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு அடிக்கடி குடிக்கிறனால அது நல்லா கரைஞ்சி நம்மளோட யூரின் வழியாக அது வந்து வெளியே வந்துடும். தண்ணி நல்லா வத்திருச்சு. ரொம்ப சூடாக இல்லாமல் ரொம்ப ஆறியும் போகாமல் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்களும் வீடுகளில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.